நாங்க மீன் பிடிக்கத்தானே வந்தோம், நாங்க களவாங்கவா வந்தோம் அழுகுதுங்க. ஏன் இந்த மீனா மக்களுக்கு இந்த வேதனை, ஏன் மீனா மக்களுக்கு இந்த உபத்திரம் பாடுங்க. எங்க போனாங்க? களவாங்க போனாங்களா? களவாங்க போனாங்க. வயிற்று சோத்துக்கு மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் எங்களுக்கு இந்த வயிற்றுக்கு சோறு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க கோரியும் தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை தனுஷ்கோடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலில் மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது விசைப்படகை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் கடலுக்கு போய் புதன்கிழமை போட்ட புதன்கிழமை காலையிலே பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு நியூஸ் வந்தது 7 மணிக்கு தான் தகவல் வந்துச்சு. வந்ததுல இருந்து என் தம்பி எங்களை பேச மாட்டாங்களான்னு நாங்க ஆவி அடிச்சுட்டு கிடக்கும் பொழுது 11 மணி வியாழக்கிழமை 11 மணிக்கு அவங்க செல்லு கொடுத்து பேசிருக்காங்க. அப்ப வரை சாப்பிட கிடையாது பிள்ளைகளுக்கு. 11 மணி வரை காலை சாப்பாடு கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நாங்க மீன் பிடிக்கத்தானே வந்தோம், நாங்க களவாங்கவா வந்தோம் அழுகுதுங்க. ஏன் இந்த மீனா மக்களுக்கு இந்த வேதனை, ஏன் மீனா மக்களுக்கு இந்த உபத்திரம் பாடுங்க. எங்க போனாங்க? களவாங்க போனாங்களா? களவாங்க போனாங்க. வயிற்று சோத்துக்கு மீன் பிடிக்க போனாங்க. எங்களுடைய மீனா மக்கள் தொழில் என்னது? மீன்பிடி தொழில். மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் எங்களுக்கு இந்த வயிற்றுக்கு சோறு. ஏன் எங்களுக்கு இவ்வளவு வேதனை? எங்க பிள்ளை அந்த செயல அவ்வளவு வேதனை அனுபவுது. அந்த செயல என் பிள்ளை அவ்வளவு வேதனைப்படுதுகளே, அவ்வளவு உபத்திரப்படுதுகளே. என் தம்பி 7 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்து அண்ணன் பிடி வெட்டானே, நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவானு என் தம்பி அழுகுறான். 7 மாசம் கஷ்டம் அனுபவிச்சு என் தம்பி அழுகுறான். 7 மாசம் இலங்கை ஜெயில இருந்துட்டு என் தம்பிய 7 மாசத்துக்கு பின்னாடி தான் விடுதலை ஆக்குனாங்க. இப்ப அதே மாதிரி இருக்க கூடாது. என் தம்பி எங்க பிள்ளை எல்லாம் 9 பிள்ளைகளும் வேம்ப வரணும். அதுக்கு வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய வேண்டாம், எங்களுக்கு எந்த சாப்பாடும் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு எந்த உதவி செய்ய வேண்டாம். மீனவ மக்கள் பிடி வெட்ட 9 மீனவர்கள் வீடு வரணும். அவங்க வந்து எங்களுக்கு உழைத்து சோறு தருவாங்க, நாங்க சாப்பிடுவோம். எங்க வயிறு நிறைஞ்சா போகுது. நாங்க பெரிய பணக்காரவங்க இல்ல, நாங்க பெரிய கோடீஸ்வரவங்க இல்ல, நாங்க பெரிய சொத்து வச்சவங்க கிடையாது. நாங்க அண்ணாடும் காட்சி. எங்களுக்கு அவங்க வந்து எங்களுக்கு உழைச்சு நாங்க தின்றுக்குருவோம். எங்க பிள்ளைய வர வைங்க, 9 பேரை வர வைங்க, 9 மீனவர்களும் வரணும். எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் சீக்கிரமா அதை செஞ்சு விடுங்க. நாட்களை இழுக்காதிய, நேரங்களை இழுக்காதிய, சீக்கிரமா எங்க பிள்ளைய வரணும் சீக்கிரமா. இதுவரையில எந்த ஒரு அதிகாரிகளுமே எந்த ஒரு ஊர்ல உள்ள பெரிய ஆளுக்கள் வர கிடையாது, எந்த அதிகாரிகளும் வர கிடையாது. என்ன பண்றீங்க? இந்த குடும்பங்க என்ன சூழ்நிலை இருக்குன்னு யாருமே வந்து பார்க்க கிடையாது. எந்த ஒரு அரசாங்கமும் வர கிடையாது. கவர்மெண்ட்ல எந்த பதவியில இருக்கிறவங்க யாருமே வர கிடையாது. நாங்களும் 6 நாளா பொறுமையா இருந்தோம். எங்க பொறுமையை இழந்துட்டோம், எங்க பொறுமையை இழந்துட்டோம். எங்க பொறுமையை நாங்க இழந்துதான் இன்னைக்கு இந்த ரோட்ல வந்து நாங்க உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு நாங்க உட்கார்ந்துருக்கிற போராட்டத்துக்கு ஒரு விமோசனம் வேண்டும், ஒரு விமோசனம் வேணும். இந்த போராட்டத்துக்கு ஒரு விமோசனம் வேணும் எங்களுக்கு. எங்க பிள்ளைய சீக்கிரமா வரணும். இத மத்திய அரசு மாநில அரசு கேட்கணும். எங்க பிள்ளையெல்லாம் அவ்வளவு வலி வேதனை, உடம்பு முடியாம தான் உழைக்க போறாங்க. யார்ட்டையும் போய் கையேந்த கூடாதுன்னு உடம்பு முடியாதோட நெஞ்சு வலி, குறுக்கு வலி, காலு வலியோட உழைச்சு வந்து திங்கிறதுக்கு போனாங்க. களவாங்க போனாங்களா? கொள்ளையடிக்க போனாங்களா? என்ன பண்ண போனாங்க? கடல்ல போய் மீனை பிடிச்சு மீனை வித்ததை சாப்பிடுற ஒரு சோத்துக்கு தானே போனாங்க. ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை? என் பேரு மெட்டில் தான். நான் அக்கா, என் தம்பி பேரு வினோத்.